ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது என்னென்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக உள்ளே வந்தவங்களுக்கு சரியான ஒரு மரணடி இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதன் மாதிரியே வந்து இந்த ப்ரொமோ வந்திருக்கு. இதன்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே முக்கியமாக சாச்சனா, ஃபேட்மேன், அதுக்கப்புறம் நம்மளுடைய வர்ஷினி வெங்கட், ஆர்னவ், இவங்களுக்குலாம் சரியான அடி இருக்குது அப்படின்றத மாட்டுக்கிறது கிடையாது. வர்ஷினி வெங்கட்டுக்கு தனியாக வந்து சம்மடி உழுவ போது போல இருக்குது. அதை தான் இந்த ப்ரொமோவில் கொடுக்குறார். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிக் பாஸ் என்பது ஒரு பிரயாணம் மாதிரி. வெளியில் போனவங்க திரும்பி உள்ளே வரும்போது தகுதியான நான் வந்துட்டு வெளியே போயிட்டேன், தகுதியே இல்லாத இவன் மட்டும் எப்படி உள்ளே இருக்கான், அது எப்படி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கணுமோ, இவங்களுக்கு மட்டும் எப்படி கிடச்சிது, அது எப்படி போச்சு, ஏன் இது மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ்லாம் வரும். அப்படி உள்ளே வந்துட்டு இவங்க மேலே இருக்கிற அந்த வன்மத்தை மக்கள் கருத்து இதுதாங்கன்னு சொல்லிட்டுன்ற பேரில் திணிச்சிருக்காங்க. இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ண நம்ம போட்டியாளர்கள் அதை எப்படி மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணாங்க, அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை நம்ம கேட்கலாம். அப்படின்னு கேட்கும்போது தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம போட்டியாளர்கள் 8 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ளே வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸை அடித்து துவச்சி காய வைக்க போகிறார், வெளுக்க போகிறார் அப்படின்றதுலாம் மாற்றுக்கத்தி கிடையாது. அதுலேயும் குறிப்பாக சாட்சனா அவன் வந்துட்டு புழக்க போகிறான்றத தோணுது. ஏன் அப்படின்னா, இந்த பொண்ணு வந்துட்டு தாக்குற விஷயங்கள் சரி, அது ஒரு கேம்னு சொல்லலாம். பட் தீபக்கோட அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி பேசுனது, ரயானா அவங்களோட ஃபேமிலியை பற்றி பேசுனது, ஒரு வீக்லி டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, தன்னோட ஃபுல் எஃபர்ட்டை போடாமல் இஷ்டத்துக்கு ஆடினது, வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கப்புக்கள் ஒரு மேட்ருக்கு அவ்வளோ சண்டைகள் போட்டது, நிறைய அப்படியே அடிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்களை வந்துட்டு பண்ணியிருக்காங்க இந்த சாட்சனா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இன்றைக்கி வேறு மாதிரி எபிசோடு இருக்குன்றதில் மாட்டுக்கிறது கிடையாது. அதுலேயும் ஆர்னவ் பாவம் பயங்கரமாக வச்சு செய்ய போகிறாங்க. ஏன்னா வந்தவொடனே வந்து ஜால்ராஸ் அதோடு நிறுத்திக்கலாம். ஏன்னா போன வாட்டியே வந்துட்டு இவருக்கு செம்ம வார்னிங் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தார் நம்ம விஜய் சேதுபதி. ஆனால் உள்ளே வந்த உடனே ரொம்ப அநியாயத்துக்கு வன்மத்தை கக்கி கடைசியில் பற்றி நான் புலி மாதிரி வந்தவர் பூனை மாதிரி ஆகிட்டார். அந்த மாதிரி அடித்து உட்கார வச்சிட்டாங்க. உங்களை மாதிரி நாங்கள் நிறைய பேரை பார்த்துட்டோம், பேசாமல் அமைதியாக உட்காரணுன்ற மாதிரி. ஏன்னா யாருமே கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடி தான் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வந்து அவர் கூட பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கி வேறு மாதிரி தீபாவளி நம்மளுக்கு காத்துட்ருக்கு அப்படின்ற மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள், இதில் யாரெல்லாம் ரோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி இந்த வாரம் யார் எவிக்டட் அப்படின்ற விஷயம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.